ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் சக்தி. அன்பான தமிழ் சொந்தங்களே, மதம் மக்களுக்கானது, மதம் அரசுக்கானது அல்ல என்ற முழக்கத்தோடு மத சார்பின்மை காப்போம் என்ற ஒரு தலைப்பில் திருச்சியில் மாபெரும் மாநாட்டை விடுதலை சிறுத்தை கட்சிகள் நடத்தி வெற்றியடையும் செய்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற மாநாடாக செய்திருக்கிறார்கள். தொல் திருமா அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த சமூக சொந்தங்களே, இன்றைய தலைமுறைக்கு கண்டிப்பாக இது போன்ற மாநாடு தேவை. ஏனென்று சொன்னால், நம்மளையெல்லாம் ஒரு சமூகம் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல துடிக்கிறது. தமிழ்நாட்டில் நிறைய அமைப்புகள் இதுபோன்று செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மத சாதிய வன்மத்தை கட்டவிழ்த்துவிட்டு சில அமைப்புகளுக்கு பணத்தை கொடுத்து இது போன்ற பொதுவாக அரசியல் நடத்தும் தலைவர்களை சமூக வலைதளத்தில் தவறான பதிவுகளை பதிவிட வேண்டும் என்று சங்கிகளின் கூட்டம் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணி மிக மிக அவசியமானது. சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம், வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும், திரும்ப பெற கோரியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை நீர்த்து போக செய்யும் பிஜேபி அரசை கண்டித்தும் தான் இந்த மாபெரும் பேரணி நடந்தது. மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடந்தது. இந்த பேரணி அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பேரணி, அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்பட்ட ஒரு பேரணி. ஏனென்று சொன்னால், இது ஒரு மிக மிக முக்கியம். கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் இம்மண்ணில் பிஜேபி ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்து ஒடுக்க நினைக்கிறது. அதை எதிர்த்து முதலில் குரல் கொடுக்கும் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். அதனால தான் அனைத்து சமூகமும் ஜாதி மத அடிப்படை இல்லாமல் இந்த கட்சியில்